வணக்கங்க. ரீசென்ட்டா வீர் சாங்வி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. வீர் சாங்விங்கிறவரு ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட். அந்த ஜெர்னலிஸ்ட் ட்வீட்ட நான் சைட்ல போடுறேன். அத நான் ரீட்வீட்டும் பண்ணியிருந்தேன். அதாவது மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலத்தில ரூ. 60 கொஞ்சம் கீழ விழுந்து திரும்பி 56 போய் 58ல செட்டில் ஆனபோது, அப்போ ஒரு குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அந்த வீடியோவும் தேடி போட சொல்றேன். டெய்லி ரத்த கொதிப்பு வர மாரி பேசுவாரு. அப்படி ரூபாய் இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. ऐसे नहीं होता मित्रों। मैं शासन में बैठा हूं, मुझे मालूम है इस प्रकार से रुपया इतनी तेजी से गिर नहीं सकता। अरे ये नेपाल का रुपया नहीं गिरता है, बांग्लादेश की करेंसी नहीं गिरती है, पाकिस्तान की करेंसी नहीं गिरती, श्रीलंका की करेंसी नहीं गिरती। क्या कारण है हिंदुस्तान का रुपया पतला होता जा रहा है? ये जवाब देना पड़ेगा आपको। देश आपसे जवाब मांग रहा है। அப்போ இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அப்படியே ரொம்ப விழுது ரூபா. அவங்க அப்படியே உருக்கமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு உலகமே முடிஞ்ச மாதிரி ஒரு பேச்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, டாலர் தான் ஸ்ட்ராங் ஆகுது, ருப்பி வீக் ஆகலைங்கிறாங்க. இப்போ இந்த அனைத்து குஜராத் முதல்வர் இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய பவர்ஃபுல் போஸ்டில் உட்காந்து உலகத்துக்கே பெரியப்பாவாக இருக்கிறாரு. இந்த பெரியப்பா இதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, மௌனமாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. நம்ம சினிமாவில் பச்சன், ஷில்பா செட்டி, சேத்தன் பகத், வெள்ளை சட்டை போட்டுருக்கிற நம்ம ஸ்ரீ இவங்கெல்லாம் அப்போ ரூபா உயர்ச்ச ஐயோ 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 ஐயோன்னாங்க. இப்போ பாவம் இவங்களுக்கெல்லாம் நாக்குங்கிறது போயிடுச்சு, பாயை தச்சுட்டாங்க போல இருக்கு. அதனால பேசவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சஞ்சய் மல்ஹோத்ரான்னு புது கவர்னரு, ரூபா எங்களுக்கு போனாலும் என்ன கவலைங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ரூபா ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது, இன்னும் இறங்க விடலாம் அப்படின்னு சொன்னார். ஒரே 2 நாளில் 86 ரூபாலேருந்து 86-70 வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்து வேலை செஞ்சு அது 86, 54, 55 இருக்குது. இந்த ரூபா வந்து இறங்கினதுனால என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், யாருக்கு இது நல்லது அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். திருப்பூரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவன், சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கிறவன், யாரெல்லாம் டாலரில் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல நாள், அவங்களுக்கெல்லாம் அச்சே தின். பட் அதுங்கிறது நம்ம ஊரில் ஒரு மைனர் பர்சன்டேஜ் தான். ஏன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே ஏஐ வந்த அப்புறம் ஆட்களை வந்து வேலை கூட்டு அனுப்புகிறோமே தவிர புது ஆளை வேலைக்கு சேர்த்துக்கிறது இல்லை. அப்போ இது யாருக்கெல்லாம் கெடுதல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாமானியனுக்கு கெடுதல். என்ன மாதிரி பணக்காரனுக்கெல்லாம் கெடுதல் கிடையாது. ஏன்னா ₹1 ₹2 விழுந்ததுன்னா அந்த காஸ்ட் வந்து எங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா என்னோடய டோட்டல் சம்பளத்தில் எனக்கு சாப்பாடு, ஃபியூவலுங்கிறது நாட் ஈவன் 15 or 10 இப்போ 10% கூட இருக்காது என் சம்பாத்தியத்தில், அதோட கம்மியாக இருக்கும். அதை பற்றி நான் கவலையே பட மாட்டோம். என்ன காசு, என்ன விலை அப்படிங்கிறது நானாக தோண்டி இன்ட்ரெஸ்ட் இருந்து பார்த்தா உண்டே தவிர எனக்கு கணக்கை பார்க்கணுங்கிறதும் கிடையாது. அதனால எங்களுக்கும் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்லது. ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய கோல்டும் சேர்த்து வச்சுருப்போம், வெள்ளியும் வச்சுருப்போம். இந்த கோல்டு வெள்ளி எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர்றதுனால விலை ஏறிட்டே போகும். ஏன்னா இறக்குமதி செய்யணும். கோல்டோட விலை ஸ்டேபிளாக இருந்தாலும் ரூபாய் இறங்க இறங்க கோல்டோட விலை ஏறும். அதே மாதிரி தான் வெள்ளியும். இதை தவிர நான் ஐடி கம்பெனியில் ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பேன், ஃபார்மா கம்பெனியில் ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பேன், அதெல்லாம் ஏறும். அதனால் அப்படி பார்த்தீங்கன்னா என்னோடய லாஸு கம்மியாக இருக்கும், என்னோடய கெயின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில், தங்கத்தில், வெள்ளியிலன்னு என்னோடய கெயின்ஸ் நிறைய இருக்கும். அதனால ஒரு அளவுக்கு மேலே யார்கிட்ட சொத்து சுகம்லாம் இருக்கோ அவனுக்கும் இந்த இதனால பெரிய கட்டம் கிடையாது. அப்போ யார் இது ரொம்ப கட்டப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றாட தினம் கூலி பண்ணி பிழைக்கிறவன், ஒரு வண்டி வச்சு பிழைக்கிறவன், தினம் மாத சம்பளம் வாங்கி அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுறவனுக்கு இது பெருசாக பாதிக்கும். எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு ஆல்ரெடி நம்ம பெட்ரோல் டீசல் விலையை 100-102 ரூபாய்க்கிட்ட கொண்டு போய் வச்சதுனால உடனே ஏற்ற முடியல. ஏன்னா பெட்ரோல் விலை 3 month ஹை ஆகிடுச்சு. இப்போ அந்த $81 மட்டும் நீங்கள் கொடுக்கல, ஒரு 6-7% ரூபா விழுந்துருச்சு. அது 7% எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க அதே பெட்ரோலுக்கு. அதாவது ஒரு பெட்ரோலுக்கு ₹100 கொடுத்துருந்தீங்கன்னா போன வருஷம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ₹107 ஆகிடும். அது கரெக்ட் ரேட்டு கிடையாது. முன்னாடி 45-50 ரூபா தான் லேண்டட் காஸ்ட் ஆஃப் பெட்ரோல். அது இன்றைக்கி ₹53 ₹54 ஆகிடுச்சு. ₹3 ₹4 ரேட்டு ஏறிடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ₹50 பெட்ரோலுக்கே ₹50 டேக்ஸ் போட்டதுனால அந்த ₹3 கிளைண்ட்டு மேலே ஏற்ற முடியும், அதாவது பொதுமக்கள் மேலே ஏற்ற முடியல.
அதனால் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வருஷத்துக்கு 35,000 கோடி மானியமாக கொடுக்குறீங்க. நீங்களே இந்த சைடு டேக்ஸ் போட்டு வாங்குறீங்க, அந்த சைடில் நீங்களே மானியத்தை கொடுக்குறீங்க. அதுக்கு பதிலாக இங்கே டேக்ஸை குறைச்சிடலாம். அந்த பணம் மக்கள் கையில் இருக்கும், அவங்க எங்கேயாவது செலவு பண்ணுவோம். இப்போ நீங்கள் அங்கே மானியம் கொடுக்கறதுனால மானியம் வருமா இல்லையான்னு தெரியாமல் இந்தியன் ஆயில் ஸ்டாக் வந்து 124 ரூபாய் வரைக்கும் இறங்கிடுச்சு. அப்போ எவன்லாம் இந்த இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஓஎன்ஜிசி இது மாதிரி கம்பெனியில் ஸ்டாக்கெல்லாம் வச்சுருக்கானோ அவன் தலையில் வெள்ளத்துண்டை போட்டு போக வேண்டியதான். ஏன்னா நீங்கள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ரிலையன்ஸ் கம்பெனியில் எவெல்லாம் ஷேர் வச்சுருக்கானோ அவனும் அடிதடி சண்டை. ஏன்னா நம்ம ஆள் என்ன பண்ணிட்டு இருந்தார், ரஷ்யாவிலேருந்து சீப்பாக ஆயில் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி யூரோப்பில் விற்றுட்டு வந்தார். இப்போ அதை விற்க முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பெயிண்ட்டு, டயரு இது எல்லாமே வந்து க்ரூடை வந்து ஒரு பேசிக் கமாடிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த விலைவாசிலாம் ஏறும். இந்த பெட்ரோல், டீசலுக்கு நீங்கள் சப்சிடி கொடுக்குறதும் ஒரு விதத்தில் சப்சிடி பில்லை ஏற்றும். இல்லை இதே மாதிரி 85, 90ன்னு ஆயிடுச்சுன்னா திரும்பி இங்கே ரேட்டு ஏற்றுவீங்க. எல்லாம் தாங்கிய இது மக்களின் இதயம் இந்த இடியும் தாங்கும் அப்படின்னு விடலாம். நீங்கள் செல்ஃபோன் வாங்கினீங்கன்னா காஸ்ட்லி ஆகிடும் கொஞ்ச நாளில். கேமரா எந்த பார்ட் இம்போர்ட்டட் பார்ட் வாங்கினாலும் காஸ்ட்லி ஆகிடும். சைனா பொருள் வாங்கினாலும் காஸ்ட்லியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சமையல் எண்ணெய் வந்து நம்ம வெளிநாட்டில் என்ன வருது, நம்ம வந்து மலேசியா, இந்தோனேஷியாவிலேருந்து பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணி இன்றைக்கி ரேஷன் மூலமாக அதான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டேக்ஸ் ஏறினத்தில் அது டிவேல்யூவேஷனுங்கிற டேக்ஸ் ஏறினதுனால அங்கேருந்து விலை ஏறிடும். ஏன்னா அவன் டாலரில் தான் ஏற்றுப்பான். அதை தவிர இப்போ நாங்கள் ஏதோ ஏழைங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு அம்மையார் அதில் வந்து இம்போர்ட் டியூட்டியும் ஏற்றிட்டாங்க. அது ஒரு காரணம். ஸோ வாங்குகிற விலையே ஏறிச்சுன்னா டியூட்டியும் ஏறும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 லிட்டர் 10 ரூபா இருக்கும்போது 20% டியூட்டின்னா 2 ரூபா. இப்போ 1 லிட்டர் 15 ரூபா ஆயிடுச்சு. அதே 10%னா 1.5 ரூபா டேக்ஸு. ஸோ விலைவாசி ஏற ஏற டேக்ஸும் ஏறும். அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து இந்த சமைக்கிற எண்ணெயில் கட்டுற டேக்ஸும் ஏறப்போகுது. சமையல் எண்ணெய் விலையும் ஏறும், டேக்ஸும் விலை ஏறும். அதை அவங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஆல்ரெடி ஏற்றிட்டாங்க. ஆனால் நீங்கள் டீ கடை, காபி கடை, கேட்டரர் அவங்கள்ட்ட கூப்பிட்டு சமையல் சொன்னீங்கன்னா காஸ்ட்லி. இன்னும் கொஞ்சம் நாள் இதே மாதிரி நிலைமை இருந்ததுன்னா இதையும் ஏற்றிடுவாங்க. எதையும் எல்பிஜி சிலிண்டரையும் ஏற்றிடுவாங்க. கடைசியாக நம்மகிட்ட பருப்பு வகையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து ஆஸ்திரேலியா, கனடாலேருந்து தான் வருது. இந்த ஆஸ்திரேலியா நம்ம ஊரில் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு பருப்பு நம்ம க்ரோ பண்ணுறதில்ல. இந்த கனடா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வர பருப்பெல்லாம் நீங்கள் டாலர் கொடுத்தா தான் கொடுப்பான். அந்த டாலர் விலை தான் இப்போ ஏறிடுச்சு. 80 ரூபா இருந்தது, இப்போ 86 ரூபா 70 காசு ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8% அதுலேயே ஏறிடும். அந்த ஊர் காஸ்ட்டில் நீங்கள் லேபர் யூஸ் பண்ணுறதும் ஏறும். ஓவராலாக பருப்பு வகையரா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, சமையல் எண்ணெய், அப்புறம் இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா சமையல் எழுவாதி, சமையல் கேஸு இது எல்லாமே விலை ஏறும். இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு சொன்னால் அதை பற்றியே பேசாமல் இருக்கிறாரு. அன்றைக்கி ரொம்ப தெம்பாக பேசிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி வாயில் காற்று வரல. அதனால் அம்மையாரை கேட்டால் ரூபா வீக்கால டாலர் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுங்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆக மொத்தம் விலைவாசி ஏறப்போகுது. இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு மதுரைக்கு நேற்று நைட்டு இன்றைக்கி காத்தால 22,000 ரூபா நீங்கள் ஃப்ளைட்டில் போனோம்னா. ஆனால் இப்போ என்னென்னா ஏவியேஷன் டர்பைன் வந்து அப்பப்போ விலை ஏறினா ஏற்றிடணும். இப்போ விலையை ஏற்றிருக்கீங்க, ஜிஎஸ்டியும் இருக்குது. அதனால் ஏவியேஷன் டர்பைன் வந்த விலை ஏறிட்டா ஜிஎஸ்டி ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸும் ஏறும். அதனால் பறக்கிறதும் காஸ்ட்லியாக போகுது. டாக்ஸி, ஆட்டோவும் இதே ரேஞ்சில் போனால் விலை ஜாஸ்தியாகும். ஆக மொத்தம் டாலர் விலை ஏறிச்சுன்னா என்ன மாதிரி நல்லவங்களுக்கும், ஐடி பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கும் நல்லது. லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணுறோம், இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவனுக்குலாம் நஷ்டம். அதனால் இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எல்லாம் நல்ல நாள், அமிர்த காலம் வந்துருச்சுன்னு ஒருத்தர் சொன்னார்னா இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. நன்றி, வணக்கம்.